சரி, இப்ப இந்த போட்டோ எல்லாம் யாருக்கு அனுப்பினீங்க ரீசெண்டா? இது ஃபேஸ்புக்ல தான் எடுபட்டு நினைக்கிறேன். அப்ப Facebookல போட்டு, அப்ப உங்கள Facebookல இப்ப பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க என்ன? 15 வருஷம் மட்டும் சொல்லியிருக்கேன். அதான் சரி படத்துல அப்பா குட்டின்னு போட்டுருக்காரு. சும்மா. நீங்க அடிக்கடி நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ இதெல்லாம் வெளியே அவ்வளோ அடிச்சு கொடுத்துருப்பான்னு ஞாபகம் தெரியும். 15 வருஷம் ஆனாலும் விடுற இல்லைன்னு சொல்லி பின்தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்னையாக்கெல்லாம் சரிங்க ஒரு அண்ணன் கொண்டு கண்டான்னு சொன்னா அக்காவா இருக்கும் எல்லாரும் சண்டை. வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? பாபு. பாபு. எத்தனையாவது பர்த்டே இன்னைக்கு? 46. சரி, உங்களோட 46வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டை வந்து மிக்கி கொண்டு வந்திருக்குது எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் மூலமா. ஸோ யார் அனுப்பி இருக்கலாம்? அண்ணாக்கு. அண்ணாக்களா? எங்க இருக்கிறாங்க? என்ன பேர் அவங்களுக்கு? வேற யார் எல்லாம் அனுப்பி இருக்கலாம்? அன்னையாக்கள் மட்டும்தானா? இல்லையே, இது நிறைய வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்குது, நிறைய இதயங்களை தாங்கி வந்திருக்குது. யாருன்னு சொல்லி ரொம்ப குழப்பமா முடிய போகுது சர்ப்ரைஸ். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்திருக்க முதலாவது கிஃப்டை பார்ப்போம். இது வந்து காட் பலூன் இல்ல, தங்கண்ட இதயத்தையே உங்களுக்கு தாரதா சொல்லி காட் பலூன் தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இது பலூன் இல்ல, அவங்க இதயம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ யார் ஆயிருக்கும்? உங்களுக்காக இதயத்தையே அனுப்பி இருக்கிறாங்க. அண்ணாக்கன்னு சொல்றீங்க, நிறைய உறவுகள் இருக்கு. இந்த கிஃப்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது. ஸோ வெளிநாட்டுல இருந்து யார் அனுப்பி இருக்கலாம்? ஸ்ரீலங்காவா இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், சுவிஸா இருக்கலாம், நிறைய நாடுகள் இருக்குது, நிறைய உறவுகள் இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி வடிவா யோசிச்சு பாருங்க. பிரான்ஸ்ல இருந்து வேற இல்லையே. அது மட்டும் இல்லாம மிக்கிட்ட கையில 2வது கிஃப்டா என்ன இருக்கு? உங்களுக்காக காசு பொக்கே வந்திருக்குது. இந்த காசு பொக்கையில எவ்வளவு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்கும்னு சொல்லி. 500 யூரோவா? நேரம் சொன்னவங்களா 500 யூரோ உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி? ஆனா அவ்வளவு வேற இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க 500 யூரோன்னு சொல்றீங்க, யாரும் உங்களை சொல்லிட்டாங்க அவ்வளவு இவ்வளவு அனுப்புறேன் நீங்க வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லி இல்லையா? ஆனா அதுல 500 யூரோ தான் இருக்குது. எங்களுக்கே டவுட்டா இருக்குது. நீங்க சரியா வேற சொல்லிட்டீங்க யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. சரி, எதுக்கும் மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. ஆனா உங்களுக்கு நீங்க சரியான ஆளை கண்டுபிடிக்காட இந்த கிஃப்ட் எல்லாம் நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க யோசிச்சு பதில் சொல்லிக் கொள்ளுங்க. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கிறா? சிலவுல கனடாவில இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருக்கிறா? அக்காவா? அக்காண்ட பேர்? வேற யார் கனடாவில இருக்காங்க? அதோட வேறு நாடுகள்ல இருந்து வந்திருந்தா? கிட்டத்தட்ட இந்த கிஃப்ட் வந்து உங்களோட லைஃப்ல 15 வருஷத்துக்கு முற்பட்ட ஆக்கள்கிட்ட இருந்து வந்திருக்குது. நீங்க வெளிநாடு வந்து எவ்வளவு காலம்? 15 வருஷம். நீங்க வெளிநாட்டுக்கு வரக்கு முன்னா ஊர்ல தொடர்பு இருந்த ஒரு ஆள்கிட்ட இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்கு. அது ஒரு லேடிட்ட இருந்து வந்திருக்குது. சோ அந்த லேடி யாரா இருக்கும்? தொடர்பு இருந்துன்னு சொல்லி நீங்க விரும்பி அல்ல உங்களை விரும்பின ஒரு ஆள்கிட்ட இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. உங்களோட திருமண வாழ்க்கையில அவங்க இணையலான்னு சொல்லி மிஸ் பண்ணி தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. ஒன்று நீங்க விரும்பிட்டு சொல்லாம வெளிநாடு வந்தாளா இருக்கலாம், அல்ல இல்லையா? ஆனா அவங்க அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. தான் இணையாத வாழ்க்கையில இன்னொரு இணைஞ்சிருக்கிறாங்க, இருக்கிற குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தங்கட நினைவும் கொஞ்சம் கலக்கட்டும்னு சொல்லிதான் இந்த சர்ப்ரைஸ் ஆய்வலா கிஃப்டையும் அனுப்பி இருக்கிறாங்க. வேற யாருமே இல்லையா? சரி, உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, ஆரம்பத்திலேயே வந்து ஒரு இதயத்தை தந்தாங்க. இப்ப உங்களுக்காக பர்த்டே கேக்ல நிறைய இதயத்தை அள்ளி தந்திருக்கிறாங்க. தன்னுடைய இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்கன்றதோட உங்களை ரொம்பவே மிஸ் பண்றதா சொல்லிதான் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ மிக்கிட்ட இருந்து கேட்க வாங்கிக்கொள்ளுங்க. இந்த கிஃப்ட் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? அம்மா அப்பா. அம்மா அப்பா. அதை தவிர வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க அனுப்பக்கூடிய ஆக்கள்? அம்மா அப்பா. அம்மாக்கள் சொல்லி. ஆனா நாங்க ஆரம்பத்திலே சொன்னது போல 15 வருஷத்துக்கு முற்பட்ட உங்களோட லைஃப்ல சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. உங்களோட லைஃப்ல இணையலாம் போயிட்டுன்னு சொல்லி கவலையோட இந்த பிறந்த நாளை வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லித்தான் நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உங்களோட போன் நம்பரை தான் வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட அடிச்சு கால் பண்ணி கேட்டுட்டு அட்ரஸ் தெரியாது, ஸோ உங்கள்கிட்ட கேட்டு போக சொல்லி அதெல்லாம் நாங்க ஆரம்பத்திலேயே கால் பண்ணி அட்ரஸ் கேட்டுனாங்க.
அப்ப உங்களை இப்ப விரும்பி கொண்டிருக்கிறாங்க, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்ன? அப்படி எதுவும் இல்லை. இது கொண்டு பிரான்ஸ் அண்ணன் இல்லாட்டி கனடான்னு சொன்னா பராக்கா. இல்லையே. சிலவள பழைய எக்ஸ் லவரா இருக்கலாம், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படி நினைவுகளை கொஞ்சம் என்ன சொல்ற சொல்லிக்கொள்ளணும். அவங்க இவ்வளவு தூரம் பார்த்து அனுப்பி இருக்கிறாங்களே. அப்படி சரி, உங்களுக்காக வந்திருக்க தொடர்ச்சி அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, உங்களுக்காக அடுத்த கிஃப்ட் வந்திருக்குது, அதையும் மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இதுல என்ன இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க? நம்மளா போட்டோ பிரேம்ன்றது தெரியும். சிலவளை நான் சொன்ன மாதிரி 15 வருஷத்துக்கு முன்ன சந்திச்ச அந்த லேடியோட நீங்க சிலவளை எடுத்த போட்டோ இப்ப கூட நினைவா வச்சு அனுப்பி இருக்கலாம் இல்லையா? சிலவளை நீங்க ஒருத்தருக்குமே சொல்லாம முறை அடுத்த போட்டோக்களை அவங்க ஞாபகப்படுத்தி வச்சு இந்த பிறந்த நாள்ல இருக்க குழப்பி பாப்பன்னு அனுப்பலாம் இல்லையா? சரி, எதுக்கும் குழப்பத்தோட ஓபன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் சரி, என்ன போட்டோ வந்திருக்குது? சரி, ஃபேமிலி போட்டோ வந்துருக்கு. அப்பாடா தப்பிச்சுட்டா இருக்கு என்ன மனசுக்குத, வெளியில சொல்லாட்டாலும் மனசு துடிக்குது என்ன. சரி, இப்ப இந்த போட்டோ எல்லாம் யாருக்கு அனுப்பினீங்க ரீசெண்டா? இந்த போட்டோ எல்லாம் தேடி பிடிச்சி அனுப்பி இருக்காங்க. ஒண்ணு நீங்க அனுப்பி இருக்கலாம், எல்லாம் சோசியல் மீடியாக்கள்ல தான் போட்டிருக்கலாம். யாருக்கெல்லாம் அனுப்பி இருக்கிறீங்க? இது ஃபேஸ்புக்ல தான் எடுத்து நினைக்கிறேன். அப்ப ஃபேஸ்புக்ல போட்டு அப்ப உங்கள ஃபேஸ்புக்ல இப்ப பின்தொடர்ந்து கொண்டுக்கிறாங்க என்ன? 15 வருஷம் ஆனாலும் விடுறேன்னு சொல்லி பின்தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப யாரா இருக்கும்? போட்டோல என்ன வடிவா பாக்குறீங்க? வேற புழு இருக்கா யாரா அனுப்பினான்னு சொல்லி? யார அனுப்பியிருப்பாங்க? இப்ப இவ்வளவு நேரம் கொஞ்சம் கலகலப்பா இருந்த மாதிரி இருக்கு. இப்ப போட்டோஸ பார்த்தோன்னா ரொம்ப குழம்பி போய் நிக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. சோ இந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க காப்பாத்தி கொள்ளணும்னு சொன்னா இதை யார் அனுப்பினு சொல்லி சரியா சொல்லி ஆகணும். சரி, எதுக்கும் லாஸ்ட் கிஃப்டையும் வந்து மிக்கிட்ட இருந்து வாங்கி. சரி, இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மணிக்கூடா? எல்லாம் யாரோ சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல கிஃப்ட் அனுப்பினா சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, ஒரு சர்ப்ரைஸ்காரங்க வருவாங்க, இதெல்லாம் தருவாங்க, பேரை மட்டும் சொல்லிடாத, ஆனா எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க சொன்ன மாதிரி. சரி, ஓபன் பண்ணி பாருங்க இது என்ன இருக்குன்னு சொல்லி. ஆரம்பத்துல இந்த கலகலப்பு இல்லாம இருக்குது. அப்பா கூட்டி வந்து போட்டு வைஃப் தான் பிள்ளையாதாங்க தெரியாம போட்டோவில இப்பதான் யோசிக்கிறீங்களா? ஆனா அவங்ககிட்ட இந்த வேற இல்லையே, ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்திருக்கு, உங்களுக்காக பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. அதுமே என்ன சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி பேஸ்புக்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப உங்களை பின்தொடர்ந்துட்டே இருக்கிறாங்க. 15 வருஷம். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி மணிக்கூர் தான் வந்திருக்கு. மணிக்கூட பிடிச்சிருக்கா? அது பொஸ் மார்க்ல வந்திருக்கு. நல்ல விலை உண்ண மணிக்கூட தான் அனுப்பி இருக்காங்க. 500 ரூபாய் காசு, கேக்கு, அதோட மணிக்கூடு, போட்டோ பிரேம், அதோட தன் இதயத்தையே தூக்கி தந்திருக்காங்க. இந்த நீயே வச்சுக்கொள்ளணும் மாதிரி. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடியது யார்? என்ன எல்லாம் சுத்தி வளைச்சு கடைசியா வைஃப்ட்ட வந்துட்டீங்க. சரி, பிரச்சனையில மாட்டிக்கொள்ள போறோம், வைஃப சொல்லி தப்பிச்சிடலாம்னு யோசிக்கிறீங்களா? படத்துல அப்பா கூட்டி போட்டு சிலவளை அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாம அப்படிதான் கூப்பிட்ட மாதிரி பழைய ஞாபகங்களே இருக்க, யோசிச்சு பாருங்க. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஃபைனலா சொல்லுங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? இது வரைக்கும் நீங்க சொன்ன ஆட்கள் ஒரு ஆட்கள் தான் வந்திருக்குது. நாங்க சில விஷயங்களை குழப்பறாக சொன்னோம், ஆனா நீங்க இது வரைக்கும் சொன்ன பேர் வழியில இருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்குது. அந்த ஒரு ஆள் யார்? நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன ஆட்கள்கிட்ட இருந்து ஒட்டுமொத்தமா வந்திருக்குது. அதுல ஒரு ஆள், அந்த ஆள் யார்? எதுக்கா வைஃப மட்டும் சொல்றீங்க லாஸ்டா வந்து? படத்துல பேரை வச்சு. சரி, அப்ப படத்தை விட்டுட்டு மற்றதுல யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மணிக்குள்ளே என்னதுக்கா மணிக்கூட ஸ்பெஷலா சொல்றீங்க? என்ன மணிக்கூட வாங்கின தெரியுமா? சரி, அதுக்கு அதான் லாஸ்டா தான் உங்களோட பிறந்த நாள் வந்து வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி உங்களோட மனைவி பிள்ளைகள் தான் இந்த சர்ப்ரைஸ் ஒழுங்கு செஞ்சிருக்காங்க. நள்ளிரவனும் பார்க்காம உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய லைஃப்ல உங்களுக்குன்னு சொல்லி நீங்க எதுவுமே சேர்த்துக்கொள்ற இல்லை, உங்களுக்காக எதுவுமே தேடிக்கொள்ற இல்லை, தங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யற உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை ஒதுக்கி உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை செய்யணும்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஸோ எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும்? சந்தோஷமா? நீங்க அடிக்கடி நான் எதிர்பார்க்கிறேன்.
அதெல்லாம் வெளியே அவ்வளோ அடிச்சு கொடுத்துருப்பான்னு ஞாபகம் தெரியும். சர்ப்ரைஸ்ன்றது ஒன்றுமே சொல்லாம வரதுதான். சோ சந்தோஷமா அப்படி செய்யணும், அண்ணன் செய்வானு இல்லாட்டி அதான் சந்தோஷம். சரி, வைஃபுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. சரி, அவங்களுக்கு இந்த இடத்துல தான் நிக்கிறேன், கூப்பிடலாமே. சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண உங்களோட மனைவி பிள்ளைகள் பக்கத்திலே இருக்காங்க. இப்ப நன்றியை விட வேற என்ன சொல்ல போறீங்க உங்களோட வைஃபுக்கு? பார்த்து செஞ்சிருக்காங்க, ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றும் அதே நேரம் உங்களுக்காக நீங்க எதையுமே செய்யறதில்ல, தங்களுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாமே செய்யற நீங்க. சோ இந்த பிறந்த நாளாச்சும் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி, அது ஆல்ரெடி உங்களை சொன்னவங்களா முடிவெட்ட சொல்லி, கேக் கட் பண்ற, கேக் வாங்க சொல்லி, ரெடி பண்ண சொல்லி நீங்க ஒண்ணுமே ரெடியா இல்லையா. சோ அதுக்காகவே ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னாங்க. சோ ஒரு பிசு ஒன்று கொடுக்கலாம் என் வைஃபுக்கு. சரி, உங்களுக்கு இடையே இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து காலந்தோறும் நீடிச்சு நிலைக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறதோட, இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய மனைவி சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.